அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் தமிழாசிரியர் கணிக்கண்ணன். நாம் இந்த வகுப்பில் பார்க்கக்கூடிய தலைப்பு இயல் 7 புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு பகுதி. இப்போ இந்த பகுதி நம்மளுக்கு முழுக்க மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு பாடல் வகையை சார்ந்தது. இந்த பகுதியை படிக்கும்போதே அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெளிவாக புலப்படும். இதற்கு தனியாக விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற தேவை என்பது இல்லை. ஆக இந்த பகுதி நம்மளுடைய பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அரசாட்சி மக்களாட்சியாக மாறக்கூடிய ஒரு தருணம். மக்களாட்சி என்பது என்ன, அரசாட்சி என்பது என்ன? அப்போ மக்களாட்சி அப்படின்னு சொன்னால் யார் அதில் தலைமை பொறுப்பு என்பதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி ஒரு பகுதியை திரைப்படமாகவும் எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இது படம் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெரியண்ணா அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் இந்த காப்பியத்திலிருந்து ஒரு பகுதி எடுக்கப்பட்டது. அந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய விளக்கங்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு சில பகுதிகள் மட்டும் இதிலிருந்து எடுத்து படமாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பகுதி. இந்த புரட்சி கவி அப்படிங்கிறது ஒரு உள்ள அன்பு இருக்கக்கூடிய தலைவன் தலைவி பற்றிய ஒரு மிக சிறந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். வீர உரை நிறைந்த ஒரு பகுதி. ஆக இந்த பகுதியில் 2 கதை மாந்தர்கள், மிக முக்கியமான கதை மாந்தர்கள் இதில் இருக்கிறாங்க. உதாரணன், அமுதவள்ளி அப்படிங்கிற ஒரு 2 கதை மாந்தர்கள். இவர்களை வைத்து தான் இந்த புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு பகுதி நடைபெறும். ஆக இதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பகுதி, இந்த பகுதியை நடத்தும் போது இந்த கதைக்குள்ளே நீங்கள் மூழ்கி கதையை அனுபவிக்க வேண்டும். இந்த செய்யுள் பகுதியை அனுபவித்து படிக்க வேண்டும். அப்போ அனுபவித்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் இதில் ஏதாவது ஒரு கதாபாத்திரமாக ஏற்கணும். வெறுமனே இது ஒரு உங்களுக்கு பாடம் அப்படின்னு நினைக்காம, இதில் நாமும் ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு உள்ளார மூழ்கும்போது அதனுடைய சுவையும் கருத்தும் அழகாக நம்மளுடைய மனசில் பதியும். ஆக இதில் உதாரணன் என்ற கதையாக நீங்கள் மாறினாலும் சரி, இல்லை அமுதவள்ளியாக மாறினாலும் சரி, அப்போ இந்த நிகழ்வு எங்கே நடக்குதோ அந்த இடத்தில் நீங்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இப்போ இதில் நீங்களும் ஒரு கதாபாத்திரம் என்பதை தெளிவாக உணர்ந்துக்கணும். இப்போ பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னால் நூல்வெளி அப்படிங்கிற ஒரு பகுதி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செய்யுளை பற்றின ஒரு சின்ன தகவல். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம் புரட்சி கவி என்பது. இது நமக்கு மிக முக்கியமான ஒரு மதிப்பெனா, பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்னும் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இது நம்ம கீழ் வகுப்பிலிருந்தே படிச்சுக்கிட்டு வர மிக முக்கியமான ஒரு மதிப்பெனா. இதை தெளிவாக என்ன பண்ணீங்க, படிச்சிங்க. மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடங்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் இந்த செய்யுள் பகுதி புரட்சி கவிஞர் என்று பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். அப்போ இந்த செய்யுள் பகுதி என்பது ஒரு புரட்சிகரமான, மக்களுடைய மனதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு செயலை உணர்த்துவதனால் இந்த பாடலை எழுதிய பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவரும் நம்மளுடைய பாரதிதாசன் தான். இதுவும் நமக்கு ஒரு மதிப்பெண்னா, மிக முக்கியமான ஒரு மதிப்பெண்னா. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய மிக புகழ்பெற்ற காப்பியங்கள் எது அப்படின்னு சொன்னால், குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேராதாண்டவம் ஆகிய இந்த காப்பியங்கள் பாரதிதாசனின் பெருமையை இன்றைக்கும் பறைசாற்றக்கூடியது.
இது நமக்கு ஒரு மதிப்பெண் வினாவில் வரும், 2 மதிப்பெண் வினாவில் வரும். பாரதிதாசன் இயற்றிய பிற நூல்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது தெளிவாக என்ன பண்ணி படிச்சிங்க. இவர் குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியுள்ளார். இதுவும் நமக்கு ஒரு மதிப்பெண் தான். பாரதிதாசன் நடத்திய இதழ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குயில். இவருடைய பிசிராந்தையார் என்னும் நாடகம் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. இது மிக முக்கியமானது. எப்போ எந்த ஆண்டு விருது பெற்றது அப்படின்னு சொன்னால் 1969 பிசிராந்தையார் என்ற ஒரு நாடக நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. வாழ்வினில் செம்மையை செய்தவள் நீயே, மிக முக்கியமான ஒரு மதிப்பெண்ணா, இதை தெளிவாக பார்த்துக்குங்க. வாழ்வினில் செம்மையை செய்தவள் நீயே என்னும் இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு இன்றும் தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இது நமக்கு ஒரு மதிப்பெண்ணா. புதுமை அரசு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டுள்ளது. எவ்வரி இலை அப்படின்னு கேட்கலாம், அல்லது யாருடையது அப்படின்னு கேட்கலாம். வாழ்வினில் செம்மை செய்தவள் நீயே என்ற வரியை எந்த அரசு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படி வேணாலும் கேள்விகள் வரும், பதில் எழுத நீங்க தயாராக இருக்கணும். தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது என்று சொல்லலாம். இவருடைய பெருமைகள் அப்படின்னு சொன்னா 1891 ஏப்ரல் 29 பிறந்தவர் பாரதிதாசன் அவர்கள். இவர் சுப்பிரமணிய பாரதியார் கவிதா மண்டலம் என்ற கவிதை இதழை நடத்தினார். அந்த சுப்பிரமணிய பாரதியின் கவிதான மண்டலத்தைச் சேர்ந்த சுப்புரத்தினம் என்று பாரதியாரை இவரை புகழ்ந்தும் பாடியுள்ளார். 1954 புதுவை சட்டமன்ற உறுப்பினராகவும் பாரதிதாசன் அவர்கள் இருந்தார். செந்தமிழை செழுந்தமிழாகவும் காண விரும்பியவர் யார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள். இதெல்லாமே மிக முக்கியமான வரிகள். அதை தெளிவாக என்ன பண்ணீங்க பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளார போயிடலாம். இப்போ புரட்சி கவி என்பதுதான் நம்மளுடைய பாட தலைப்பு. இந்த புரட்சி கவி அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் வடமொழி அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அந்த நூல் எது அப்படின்னு சொன்னால் பில்கணியம் அப்படிங்கிற நூல். எழுதியவர் பாரதிதாசன். இப்போ நுழையும் முன் நம்ம ஒரு பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த பாடத்தில் எதை சார்ந்த கருத்துக்கள் என்பதை தெரிந்து கொண்டு தான் உள்ளார நுழையணும். அப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு நுழையும் முன் இந்த கருத்துக்களை உங்களுடைய மனதில் ஏற்றிக்கிட்டு தான் இந்த பாடத்தை நீங்கள் கவனிக்கணும். அப்போ இதில் எதை சார்ந்த கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளார நீங்கள் பாடத்துக்கு போகலாம். மக்களாட்சிக்கு முன்பு வரை இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி, நம்ம வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி மக்களாட்சி. மக்களாட்சி என்பதுனா மக்களால் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி என்பது. இன்றைக்கு நாம் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ மக்களாட்சிக்கு முன்பு வரை சட்டம், நிர்வாகம், நீதி ஆகியவை அரசனிடமே குவிந்திருந்தது. அப்போ ஒருத்தர்கிட்ட தான் இந்த ஆட்சி எல்லாமே இருந்தது. அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதியானது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை முந்தைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். அந்நிலை சிறிது சிறிதாக மக்கள் புரட்சியால் மாற்றப்பட்டு தற்பொழுது மக்களாட்சி முறை பல்வேறு நாடுகளில் மலர்ந்துள்ளது என்று சொல்லலாம். அப்ப இன்றைக்கு மக்களாட்சி முறை என்பது பல்வேறு நாடுகளில் இருக்குது. ஒரு சில நாடுகளில் இன்றைக்கும் அரசு ஆட்சி அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்குது. அடுத்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள். இதெல்லாம் நம்மளுக்கு 2 மதிப்பெண்ணான மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் எவை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எழுதணும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், எழுதணும். மக்களாட்சி சிந்தனைகளை பரப்பியதில் இலக்கியத்திற்கு பெரும்பங்கு உண்டு. இப்ப முந்தைய காலத்துல சுதந்திரத்திற்கு போராடியவர்கள் அப்படின்னு சொன்னா வெளிப்படையாக போராடியவர்களும் உண்டு, மறைமுகமாக போராடியவர்களும் உண்டு. இப்ப வெளிப்படையாக போராடியவர்கள் காந்தியடிகள், சுபாஷ் சந்திர போஸ், நேரு இவர்கள் எல்லாமே வெளிப்படையாக போராடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமாக போராடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா பாரதியார், பாரதிதாசன். எப்படி மறைமுகமாக அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கவிதைகள் மூலமாக மக்களிடம் எழுச்சியை ஏற்பட செய்து சுதந்திர போராட்டத்திற்காக பங்கு பெற செய்தவர்கள். ஆக அந்த இலக்கியத்தின் பங்கு மிகப்பெரிய பங்கு அப்படின்னு சொல்லலாம். அரசு என்பது மக்களுக்கானதே என்று காலந்தோறும் இலக்கிய வடிவங்களின் மூலம் கவிஞர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.
அப்ப இந்த அரசாட்சி என்பது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் சரி, முந்தைய காலத்தில் நடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த அரசாட்சி மக்களாட்சி என்பது மக்களுக்காக மட்டுமே, மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே, தனி ஒருவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்ல என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மக்களாட்சி என்பது என்ன, நாம் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட உரிமை உள்ளவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி. இப்போ நம்மளுடைய பாடப்பகுதி கதையினுடைய முன் சுருக்கம், நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கதைக்கு முன்னால என்ன இருக்குது அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக பாருங்க. இப்ப இதுக்கு உண்டான அடிப்படை கூறுகள் ஆட்சி அமைப்பு அப்படின்னு சொன்னா இதுல எதை சார்ந்த ஒரு பகுதி என்பதை நீங்க கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. உயர் தமிழால் ஒன்றிணைதல், இதுல இருக்கக்கூடிய மைய கருத்துக்கள். தமிழால் நாம் ஒன்றிணைதல் வேண்டும் என்ற கருத்து இதில் சொல்லப்பட்டுள்ளது. தவறுகளை தட்டி கேட்கும் திறம் மக்களிடம் உண்டு என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பகுதி. மக்கள் ஆட்சியின் உரிமைகள் என்ன என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பகுதி. உயிர் எமக்கு வெள்ளமல்ல, அப்போ ஒரு மனிதருக்கு உயிர் என்பது இனிக்கக்கூடிய வெள்ளமல்ல என்பதை அமுதவள்ளி உரை இதுல இடம்பெற்றிருக்கிறது. மக்களுக்கே ஆளும் உரிமை என்பதை உதாரணன் உரையின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்குது. காதல் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பகுதி. அரசன் என்பவன் மக்களின் சேவகன் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி. முடியாட்சி நீங்கி எங்கும் குடியாட்சி நிலை 1937 பெறப்பட்டது. ஆக குடியாட்சி நிலை என்பது பெறுதல் வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி. ஆக இது எல்லாம் இந்த பகுதியில் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பகுதி, வீரம் நிறைந்த ஒரு பகுதி அப்படின்னு ஒரு சொல்லலாம். ஆக இந்த பகுதியை படிக்கும் போது உங்களுடைய மனதில் ஒரு வீரம் தோன்றுதல் வேண்டும். வீரம் தோன்றல என்று சொன்னால் இது உங்களுக்கு வெறும் பாடமாக நீங்கள் படிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வீரத்தோடு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த கதையில் மூழ்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆக நீங்கள் இந்த கதையில் மூழ்கி இருக்கிறீர்களா இல்லையா என்பதை இந்த பாடத்தை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்ப கதையினுடைய முன் சுருக்கம், இதுல என்ன கதை முன் சுருக்கம் அப்படிங்கிறது தெளிவான நீங்க படிச்சீங்க. அரசன் ஒருவன் தன் மகள் அமுதவள்ளிக்கு கவிதை எழுதும் கலையினை பயிற்றுவிக்க விரும்புகிறான். அரசன் தன்னுடைய மகளுக்கு கவிதை எழுதக்கூடிய அந்த கலையை கற்றுத்தர விரும்புகிறான். அதற்காக அமைச்சரிடம் கருத்துரை கேட்கிறான். யாருகிட்ட, எந்த ஆசிரியரிடம் அமுதவள்ளியை கவிதை எழுத அனுப்பலாம், ஆசிரியரிடம் அனுப்புறதுக்கு யார் சிறந்தவர்கள் என்று அமைச்சரிடம் கலந்துரையாடல் என்பது நடக்குது. அமைச்சர் ஒருவரை கூறுகிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா உதாரணன் பெயரை முன்மொழிகிறான். உதாரண் என்ற ஒரு இளைஞன் முன்மொழிகிறான். ஆனால் அந்த அமைச்சன் சொல்லுகிறான், அந்த உதாரணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா அவன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் என்று கூறுகிறான். அப்ப அமுதவள்ளியும் இளமை வாய்ந்தவள், உதாரணன் அவனும் இளமை வாய்ந்தவன். ஆக இருவரும், இவள் கவிதை கற்றுக்கொள்ள ஆர்வத்தில் இருக்கிறாள், அவன் சிறந்த ஒரு கவிஞன். ஆக இருவரும் இளம் வயது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்று அமைச்சன் மன்னனிடம் என்ன பண்றான், கூறுகிறான். தன் மகள் எளிய கவிஞரோடு காதல் வயப்படுவாளோ என்று எண்ணி அரசன் தயங்குகிறான். அதற்கு அமைச்சர் ஒரு உத்தியை கூறுகிறார். நீங்கள் சிறந்த ஒரு கவிஞன் வேண்டுமென்றால் உதாரணனை அழைத்துக் கொள்ளலாம், ஆனால் இருவரும் அன்பு வயப்படாமல் இருப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை நான் உங்களுக்கு கூறுகிறேன், அது சிறந்ததாக இருந்தால் பின்பற்றலாம் என்று சொல்லலாம். அதன்படி உதாரணன் பார்வையற்றவன் என்று அமுதவள்ளியிடம் கூறுகின்றனர். அதுபோலவே உதாரணனிடம் அமுதவள்ளி தொழு நோயாளி என்று தெரிவிக்கின்றனர். இருவருக்கும் இடையில் திரையிடப்படுகிறது. உதாரணனும் அமுதவள்ளிக்கு கவிதை எழுதும் கலையை கற்றுத்தருகிறான். ஆக இருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து பயில்கிறார்கள், கற்றுத்தருகிறார் உதாரணன், அமுதவள்ளி பயில்கிறாள். ஆனால் இருவருக்கும் இடையில் ஒரு திரை அமைக்கப்படுகிறது. அப்ப அமுதவள்ளி உதாரணனுடைய குரலையும் உதாரணன் அமுதவள்ளியினுடைய குரலை மட்டுமே கேட்பான். ஒருவரை ஒருவர்
பார்க்காமல், இந்த பகுதி தான் அந்த பெரியண்ணா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு காட்சி திரைப்படமாக எடுக்கப்பட்டது. பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும். ஆக ஒரு இரவு பொழுது கவிதை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறான். ஒரு இரவு பொழுது வருது, முழு பௌர்ணமி. அழகிய நிலவனை கண்டு உதாரணன் தன்னை மறந்து கவிதை ஒன்றினை பாடுகிறான். அந்த நிலவை பார்த்து கவிதை பாடுகிறான். அப்போது அமுதவல்லிக்கு ஒரு ஐயப்பாடு, சந்தேகம் வருகிறது. பார்வையற்ற ஒருவன் நிலவின் அழகை கண்டு எவ்வாறு கவி பாட முடியும் என்று ஐயம் கொண்ட அமுதவல்லி திரையினை விளக்குகிறாள். அழகிய ஆண்மகன் இருக்க கண்டு அவனை விரும்பத் தொடங்குகிறாள் அமுதவல்லி. உதாரணனும் இருவர்களின் விருப்பம் அரசனுக்கு தெரிய வருகிறது. இருவரும் என்ன பண்றான், ஒருவரை ஒருவர் அன்பு வயப்படுகிறார்கள். அரசனுக்கு தெரிய வருகிறது. இதனை விரும்பாத அரசன் உதாரணனை குற்றவாளியாக்கி மரண தண்டனை விதிக்கின்றான். அமுதவல்லி அதை எதிர்க்கின்றாள். அதனால் சினம் கொண்ட மன்னன் இருவருக்கும் சேர்ந்தே மரண தண்டனை விதிக்கின்றான். இதனை தொடர்ந்து வரக்கூடிய காவியம்தான் இறுதி பகுதி இப்பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த பாடல்கள் முழுக்க முழுக்க நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள் முழுக்க முழுக்க என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தத்தால் ஆனது. ஒரு அடியில 8 சீர்களை கொண்டு அமைக்கப்பட்டு இருப்பதனால் இது என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். இப்ப முன்கதை சுருக்கம் முடிஞ்சிருச்சு. நாம இப்போ பாடப்பகுதிக்கு என்ன பண்றோம், போறோம். இப்போ பாடப்பகுதிக்கு போறதுக்கு முன்னால மன்னன் என்ன பண்ற, 2 பேர்த்துக்குமே மரண தண்டனை விதிக்கிறான். இப்ப மந்திரி போய் மன்னனிடம் கேட்கிறான், இந்த மரண தண்டனை என்பது உதாரணனுக்கு மட்டும் இருக்கலாமே, இளவரசியாராகிய அமுதவல்லிக்கு இந்த தண்டனை வேண்டாமே என்று நீக்கும்படி கேட்கிறான். அமுதவல்லிக்கு இந்த தண்டனை வேண்டாம், உதாரணனை வேணால் கொன்று விடுங்கள் என்று என்ன பண்ற மந்திரி அமைச்சன் கேட்கிறான். அப்ப அப்படி கேட்கும்போது அமுதவல்லி சொல்லுகிறார், உயிர் எமக்கு வெல்லமல்ல அமைச்சரே என்று அவள் என்ன பண்றா, அமைச்சரை பார்த்து கூறுகிறார். அப்ப இந்த பாடல் முழுக்க முழுக்க அமுதவல்லியினுடைய கூற்று. அப்போ ஒரு மதிப்பெண்ணால் வரலாம், ஏதாவது ஒரு பாடல் வரி கொடுத்து இது யார் கூற்று அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இது எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது 2 மதிப்பெண்ணால பாடல் வரியை கொடுத்து இது யார் கூற்று எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 1 மதிப்பெண்ணால 2 மதிப்பெண்ணால கேட்கலாம். ஆக தெளிவா என்ன பண்ணீங்க பார்த்துங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த பாடல் என்பது ஒரு மறுமலர்ச்சி பாடல். படிக்கும் போதே அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியும். அப்ப வீரம் நிறைந்த ஒரு உரை, கதையில நீங்க மூழ்கணும். இப்ப அமுதவல்லி பேசுகிறார். யாரிடம் என்று, அமைச்சரிடம் என்று பேசுகிறார். உயிர் எமக்கு வெல்லமல்ல, காதலனை கொலைக்களத்துக்கு அனுப்ப கண்டு, காதலனை கொலைக்களத்துக்கு அனுப்ப கண்டு கன்னி என்னை மன்னிக்க கேட்டுக்கொண்ட நீதி நன்று மந்திரியாரே, அவன் இறந்தால் நிலைத்திடும் என் உயிர் எனவும் நினைத்து விட்டாய். சாதல் எனில் இருவருமே சாதல் வேண்டும், தவிர்வதெனில் இருவருமே தவிர்தல் வேண்டும். ஓதுக இவ்விரண்டில் ஒன்று மன்னன் வாய், உயிர் எனக்கு வெல்லமல்ல என்றால் மங்கை. மங்கை என்பது அமுதவல்லி. அப்போ அமைச்சன் கேட்கிறான். கேட்கும்போது அமுதவல்லி சொல்லுகிறார், மந்திரியாரே, என்னுடைய காதலனை கொலைகளத்துக்கு அனுப்பிவிட்டு என்னை மட்டும் மன்னித்து விடும்படி நீ கேட்கிறாயா? உன்னுடைய நீதி நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இருவரும் தான் அன்பு வயப்பட்டோம். அப்ப தண்டனை என்பது இருவருக்குமே பொதுவானது. ஒன்று தவிர்கவெனில், தண்டனையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இருவருமே விடுதலை செய்யுங்கள், இல்லை என்றால் இருவருமே கொன்று விடுங்கள். என்னை மட்டும் விடச் சொல்லக்கூடிய உன்னுடைய நீதி நன்றாகத்தான் இருக்கிறது மந்திரியாரே என்று சொல்லுங்களா. அவன் இறந்தால் நிலைத்திடும் என் உயிர் என்று நீ நினைத்து விட்டாயா? அது நடக்காது. அவன் இருந்தால் நான் இருப்பேன், இல்லை என்றால் நான் இல்லை என்று அமைச்சரிடம் அமுதவல்லி வீர உரை என்ன பண்றா, எடுத்து சொல்லுகிறார். அதிகாரியினுடைய கூற்று. கொலைக்கள மேடையில அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய மேடையில் இருக்கிற, அப்படி இருக்கும்போது அந்த கூற்று நம்ம மேல பார்த்திருப்போம். அந்த படம்
இதுதான் கொலைக்கள மேடை. கொலைக்கள மேடையில் அமுதவள்ளி, உதாரணன், அந்த கொலை வெட்டக்கூடிய அந்த கொலைஞர் என்ற கூடியவர்கள் இரு பக்கத்திலையும் நிற்கிறாங்க, வேலை கத்தியை வச்சுக்கிட்டு. அப்போ வீர உரை பேசுகிறான் உதாரணனும் அமுதவள்ளி. அப்போ கூடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நின்று அந்த வேடிக்கை என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இப்போ இதை தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாடமாக செய்யலாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கடைசி பேச்சு. அப்போ அந்த அதிகாரி சொல்லுகிறான், கொலையை நிறைவேற்றக்கூடிய அந்த அதிகாரி பக்கத்தில் இருக்கும்போது சொல்லுகிறான், கொலைக்களத்தில் கொலைஞர் அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரி, கொலையை நிறைவேற்றக்கூடியவர். அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஒருவாள் நிற்க. அப்போ மேடையில் என்ன பண்ணுறான், ஒரு பக்கத்தில் என்ன பண்ண நிற்கிறான், கொலைகளத்தில் கொலைஞரும் அதிகாரங்கள் கொண்டவரும் அமைச்சர்களும் காதலும் ஒருவாள் நிற்க, ஒரு பக்கமாக நிற்கிறாங்க. அலைகடல் போல் நாட்டார்கள் வீடு ஊட்டி அனைவருமே வந்திருந்தார். அப்ப அந்த கொலை நிறைவேற்றக்கூடிய இடத்துல அனைவரும் தன்னுடைய வீட்டை பூட்டிட்டு என்ன பண்றாங்க, அந்த கொலை நிறைவேற்றக்கூடிய இடத்துல எல்லாம் கூடி நிற்கிறார்கள். அலைகடல் போல் அப்படியே என்ன பண்றாங்க, கூடி வந்து நிற்கிறார். உதாரணனும் சிலைக்கு நிகர் மங்கையும், உதாரணனுக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகை அதிகாரி விடை தந்திட்டான். தமிழ் கவிஞர் சனங்களிடம் முழக்கம் செய்தான். அப்ப அந்த அதிகாரி சொல்றான், உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், நீ என்ன பண்ண, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ பேசிக்க. அப்ப உதாரணனுக்கும் சிலைக்கு நிகரான மங்கைக்கும், கவிஞர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு குசும்பு. ஆண்மகனை சாதாரணமாக சொல்லிடுவான் உதாரணன், ஆனால் ஒரு பெண்ணை மட்டும் வர்ணித்து சொல்லுவார்கள். அதான் சிலைக்கு நிகரான மங்கை. பார்க்கறதுக்கு ஒரு சிலை போன்ற ஒரு அழகான மங்கை அப்படின்ற மங்கைன்னு சாதாரணமாக சொல்லலாம் இல்லையா, அமுதவள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குசும்பு அந்த மங்கையை வர்ணித்து சொல்லக்கூடியது. அதான் நிலைக்கு நிகரான ஒரு மங்கை. ரெண்டு பேருக்கும் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், எடுத்து சொல்லுகிறான். அப்போ அடுத்து சொல்கிறான், உதாரணன் மக்களிடம் முறை நடத்துதல். அப்போ இதற்கு பிறகு இருக்கக்கூடிய பகுதி அனைத்துமே உதாரணனுடைய கூற்று. இடையில மன்னனும் மங்கையர்க்கரசி இருக்கிறார் இல்லையா, அமுதவள்ளி, அவருடைய கூற்று மங்கை இருக்கும். அப்போ சொல்கிறான், உதாரணன் உரை நடத்துகிறான். பேரன்பு கொண்டவரே, அப்போ நீங்கள் உதாரணனாக அங்கே மாறிடுங்க. பேரன்பு கொண்டவரே நீங்கள் பேசுகிறீர்கள். பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல் இளம் சிங்கங்கால். அடுத்து சொல்றார், நீரோடை நிலம் கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுகுன்று பிளஞ்சேர பாம்பு கூட்டம் போராடும் பால் நிலத்தை அந்நாளில் புதுக்கியது யார் என்று கேட்கிறான். அப்ப மக்களிடம் பார்த்து கேட்கிறான், மக்களே, நான் உங்களிடம் கேட்கிறேன், அன்பு கொண்டவர்களே, பெரியோர்களே, என்னை பெற்ற தாய்மாரே, இளைஞர்களே, இளஞ்சிங்கங்கால் இளைஞர்களே, உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி மன்னராட்சி, அரசாட்சி. ஆனால் இந்த அரசன் இந்த நாட்டை ஆள்வதற்கு உறுதுணையாக இருந்தது யார்? ஆக இங்கு இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தியது யார்? மன்னன் வந்து ஏற்படுத்தினாரா அல்லது அமைச்சர்கள் வந்து ஏற்படுத்தினார்களா என்று கேள்விகள் கேட்கிறான். நீரோடை நிலம் கிழைக்க, ஆக நீர் ஓடைகளை உருவாக்கியது யார்? அழகான ஒரு வயல் பகுதியா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த வயல் பகுதியில பயிர்களை விளைவிக்க வாய்க்கால்கள் அமைத்து அந்த விளைச்சலை ஏற்படுத்தியது யார்? அதான் சொன்னா, நீரோடை நிலம் கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்த காடாக, சின்ன சின்ன மரங்களை நட்டு ஒரு மிகப்பெரிய காடாக உருவாக்கியது யார்? மன்னனா மக்களா என்று கேள்விகள் கேட்கிறான். பெருவிலங்கு நேரோடி அப்படின்னு கேட்கிறான். அப்ப மிகப்பெரிய விலங்குகள், நிறைய ஆடு மாடு இதெல்லாம் வளர்த்தெடுத்தது யார்? மன்னனா என்று கேள்வி கேட்கிறான். பருக்கை கல் அப்படின்னு சொன்னா கூரிய கற்கள். ஒரு வயல் நம்ம செப்பம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வயலை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த கூரிய கற்களில் இறங்கி வேலை செய்து அந்த வயலை
பால் நிலத்தையும் பண்பட்ட நிலமாக மாற்றி தந்தது யார்? மன்னனா, நீங்களா, அல்லது உங்களுடைய முன்னோர்களா என்று கேட்கிறான் இல்லையா? போராடும் பால் நிலத்தை அந்நாளில் புதுக்கியது யார்? புதுக்கியது என்பது புதுப்பித்தது. காடு மேடா கல்லு கரடா இருந்த ஒரு பகுதியை அழகான ஒரு வயல் நிலமாக, பயிர் விளையக்கூடிய நிலமாக மாற்றியது யார் என்று கேள்வி கேட்கிறான். யாரு அப்படின்னு சொன்னா உதாரணம் நீங்கள் தான் இப்போது இங்கு உதாரணம் கேள்வி கேட்கிறீர்கள். யாரிடம் அப்படின்னு சொன்னா உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய மக்களிடம். இதை நீங்களாக உள்வாங்கி, நீங்கள் பேசுவது போல் உள்வாங்கி கொண்டீர்கள் என்றால் இதெல்லாம் நம்மளுக்கு மிக முக்கியமான 4 மதிப்பெண் வினாக்கள். அழகாக நம்ம எழுதலாம். அடுத்து சொல்றாங்க, அழகு நகர் உண்டாக்கி. அழகு நகர் உண்டாக்கி, இது நமக்கு அடுத்து நம்ம வரக்கூடிய பகுதி. இது மனப்பாட பாடல் உங்களுக்கு. இது ஒரு 4 மதிப்பெண் வினாவும் கூட. தெளிவா என்ன பண்ணீங்க பாத்துங்க. அழகு நகர் உண்டாக்கி சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் என்று கேட்கிறான். நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். இன்றைக்கு நாம் குடியிருக்கக்கூடிய அந்த மிக அழகான ஒரு நகரை உருவாக்கியது நம் முன்னோர்களா, அந்த அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசனா? சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும், அழகழகான சிற்றூர்களை உருவாக்கியது யார்? வயல்களை உருவாக்கியது யார்? ஆறு தேக்கிய நல் வாய்க்கால்களை உருவாக்கியது யார்? அதை உருவாக்கி நெற்சேர அழகிய நெல்மணிகளை விளைவிக்கக்கூடிய நிலத்தை உழுது உழுது பயன் விளைவிக்கும் நிலமாக மாற்றியது யார்? நிறைய நெல்மணிகளை விளைவிக்க செய்தது யார் என்று மக்களிடம் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். உதாரணனாகிய நீ கேள்வி கேட்கிறாய். நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? ஆக இந்த மாதிரியான அழகான ஒரு உழைப்பை கொடுத்து இத்தனையும் உருவாக்கியவர்கள் யார்? மன்னனா அல்லது நம் முன்னோர்களா? இப்போது நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உழைத்து பயிரை உருவாக்குகிறீர்களா அல்லது அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய மன்னனா? இந்த கேள்விகள் அனைத்தும் இன்றைக்கும் பொருந்தும். உழைக்கக்கூடியவர்கள் நாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சட்டம் இயற்றுகிறார்கள், நம்மை ஒடுக்குகிறார்கள். ஆக இன்றைய கால சூழலுக்கும் இது பொருந்தும். அதுதான் கேட்கிறார். நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிழந்து மழை பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகடை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு என்று கேட்கிறார். அப்போ நாம், நம்மளுடைய முன்னோர்கள் கற்பிழந்து இல்லையா, காடு மேடாக இருந்த மிகப்பெரிய பாறைகள் கல்லை எல்லாம் பிளந்து, மலைகளை எல்லாம் பிளந்து கனிகள் வெட்டி, கனிகள் என்பது வேதிப்பொருள்கள், அந்த வேதிப்பொருள்களும் வெட்டி எடுத்து கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொரு உழைப்பையும் செய்து தந்தது யார்? உழைத்தது யார்? நீங்களா, உங்களுடைய முன்னோர்களா, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மன்னனா என்று கேள்வி கேட்கிறான். பொற்றுகளை, பொற்று என்பது பொன், தங்கம். கடல் முத்தை, கடலில் இருக்கக்கூடிய முத்தை எடுக்க மணிக்குளத்தை, மணிக்குளம் என்பது நவரத்தினங்கள். அந்த நவரத்தினங்கள் எது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுங்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், வைரம், வைடூரியம் என்பது எல்லாமே ஒரு சுரங்கம் அமைத்து அதில் இருக்கக்கூடிய அந்த கனிகளை வெட்டி எடுத்தது யார்? கடலில் மூழ்கி முத்து எடுத்தது யார்? மன்னனா அல்லது அமைச்சனா என்று கேள்வி கேட்கிறான். ஆக இத்தனை வேலைகளையும் செய்தது மக்களாகிய நீங்கள் தான், நம் முன்னோர்கள் தான் என்று அழகாக என்ன பண்றாங்க கேட்கலாம் இல்லையா? போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? இத்தனையும் நம்மளுடைய மூச்சை வைத்து, உழைப்பை வைத்து நாம் செய்திருக்கிற மதஞ்சனா. சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்திய நெற்சேர உழுது உழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிழந்து மழை பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை?
பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு என்று கேள்வி கேட்கிறான். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறான். அடுத்து சொல்லுகிறான், ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் இன்றைக்கும் இந்த சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய தேவைக்காகத்தான் நாம் இன்றைக்கு வாக்களித்து அவரை அரியணையில் அமர வைக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். மக்களுக்கான ஆட்சி என்பது நடக்கிறதா இல்லையா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக. அதாவது உங்ககிட்ட ஒரு நியாயத்தை நான் கேட்கிறேன். இப்போ அரசனுக்கும் எனக்கும் தான் இந்த ஒரு வழக்கு நடக்கிறது. அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பே சரியானது என்று சொல்லுகிறான். அப்ப நானும் ஒரு குற்றவாளி, அரசனும் ஒரு குற்றவாளி, இரண்டு பேருக்கும் தான் இங்கே ஒரு வழக்கு நடைபெறுகிறது. ஆக இங்க தலைமை பொறுப்பிலிருந்து தீர்ப்பை எழுத வேண்டியது யார் என்றால் நீங்கள் தான், மக்களாகிய நீங்கள் தான். அதுதான் சரி, அதுதான் நான் சரி என்றேன் என்று மன்னனிடம் நான் கூறினேன். அவர் ஒப்பவில்லை, அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது தீர்ப்பு எழுதியது யார் என்றால் அந்த மன்னன். அது எனக்கும் அவனுக்கும் தான் ஒரு வழக்கு. அப்ப அந்த வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் தீர்ப்பு எழுவது சரியானதாக இருக்காது. தனக்கு சாதகமான தீர்ப்பை எழுதி கொள்ளுவார் இல்லையா? ஆக அந்த மன்னன் தீர்ப்பு எழுதுவது தவறு. ஆனால் தீர்ப்பு எழுதியவன் அந்த மன்னன். இந்த தீர்ப்பை யார் சொல்ல வேண்டும் என்று கூறினால் மக்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதான் சொன்னேன் இல்லையா, அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பேதான் சரி என்றேன், ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். ஆக தீர்ப்பு எழுதியவன் யார் அப்படின்னு சொன்னா மன்னன். அவன் என்ன பண்றான், இவளும் நானும் சாவதே, அமுதவள்ளியும் நானும் சாவதே என்றே தீர்ப்பு எழுதினான். சாக வந்தோம், நாங்களும் சாக வந்தோம். ஆனால் இந்த தீர்ப்பு என்பது சரியானதா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால், அப்ப மன்னன் தன்னுடைய சுயநலத்தினுடைய தேவைக்காக இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறான். அதான் சொன்னான், ஒரு தனி மனிதனுடைய தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். அப்ப அந்த தேசம் இருக்கிறத விட ஒழியட்டும் என்று என்ன பண்றான், கூறுகிறான். இருவர் இதோ சாகின்றோம், நாங்கள் இந்த நிமிடம் உங்கள் கண் முன்னால் சாகின்றோம். ஏன்னா மன்னன் தீர்ப்பு எழுதிவிட்டான், நாங்கள் சாகின்றோம். ஆனால் இந்த இறப்பு என்பது எங்களோடு மட்டும் நின்று விடாது என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். அதனால் நாளை நீங்கள் இருப்பதும் மெய் என்றெண்ணி இருக்கின்றீர்கள். நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருப்பேன் என்று ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எனக்கு நேர்ந்த இந்த நிலை நாளைக்கு உங்களுக்கும் நேரலாம் என்பதை அழகா எடுத்து சொல்றார் இல்லையா? ஒரு தனி மனிதனுடைய தேவைக்கே இந்த உலகம். அந்த இடத்தில் மீண்டும் ஒரு உரை நிகழ்த்துகிறான். மாசில்லாத உயர் தமிழ் அப்படின்னு சொன்னான். நான் இன்றைக்கு இறக்க காரணம் தமிழ் மொழி என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என்று சொல்லுகிறான். அதான் சொன்னா அந்த பாடல் வரிகளே அழகா என்ன பண்றான், சொல்றான், நீங்கள் தான் உதாரணம், அதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு படிங்கள். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான், தமிழ் கவிஞன் என்றென்னை அவளும் காதலித்தாள். நான் ஒரு தமிழ் கவிஞன் என்பதற்காக தான் வேந்தன் என்ன பண்ண, என்னை கவிதை கற்றுத்தரக்கூட நியமித்தான். நான் தமிழ் கவிஞன் என்பதற்காக தான் அவள் என்னை காதலித்தான். அமுதென்று சொல்லும் என் தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாயிருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ என்று மனது வருத்தப்படுகிறது. ஐயோ என்கிறான். ஆக அமுதம் போன்ற இந்த சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி, என் உயிர் போவதற்கு காரணமாய் அமைந்து விட்டது என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என்று அவன் வருத்தப்படுகிறான். என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ? என் தாய்மொழி நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். உமை ஒன்று வேண்டுகிறேன், மக்களாகிய உங்களிடம் நான் என்ன பண்றேன், ஒன்று கேட்கின்றேன்.
மாசில்லாத உயர் தமிழை உயிரென்று போற்றுமீன்கள். இது நமக்கு இடம் சுற்றி பொருள் விளக்கத்துல 4 மதிப்பெண்ணால கேட்பாங்க. மாசில்லாத எந்த குற்றமும் இல்லாத தமிழை உயிர் என்று உங்களுடைய உயிருக்கு நிகராக போற்றுங்கள், அதை பழிக்க வேண்டாம் என்று உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று கேட்கிறான். அடுத்து ஒரு உரை நடத்துகிறான். மக்களுக்கே ஆளும் உரிமை என்று என்ன பண்றான் சொல்றான். அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் அல்லது உங்களுக்கோ என்று கேட்கிறான். அப்போ இந்த மன்னனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த அமுதவள்ளிக்கு இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட உரிமை உள்ளவளை கொல்ல அந்த அரசன் ஆணையிட்டுள்ளான். அப்ப அந்த அரச பதவி என்பது மக்களுக்கான ஒரு பதவி. அப்ப அந்த மன்னன் தவறு செய்தால் அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா மக்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. அப்ப அமுதவள்ளிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை யார் கொடுக்க வேண்டும் என்றால் மக்களாகிய நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த தண்டனையை கொடுத்தது யார்? அரசன். ஆக இது சரியா என்று மக்களிடம் என்ன பண்ற கேட்கிறான். அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். சிரம் அறுத்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கு. அது அவருக்கு ஒரு சிறிய கதை. ஒரு தலை துண்டித்தல் என்பது, சிரம் அறுத்தல், தலையை துண்டித்தல் என்பது அந்த அரசனுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு நிகழ்வு. ஆனால் நமக்கெல்லாம் அது உயிரின் வாதை. நமக்கு அது மிகப்பெரிய துன்பம். அவர்களுக்கு அது ஒரு சிறு கதை, ஒரு விளையாட்டு. நமக்கு அது உயிர் வாதை என்று என்ன பண்றான் சொல்றான். அரசன் மகள் தன் நாளில், மன்னனுக்கு பிறகு அந்த நாட்டை ஆளக்கூடிய உரிமை இந்த இளவரசிக்கு இருக்குது, அமுதவள்ளிக்கு இருக்குது. அமுதவள்ளி அரியணையில் அமரக்கூடிய காலம் வருகையில் அவர் ஒரு திட்டம் தீட்டி இருந்தால். என்ன திட்டம் என்றால், குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். அப்ப குடிகள் என்பது இந்த இடத்துல மக்களாகிய உங்களுக்கு தான் ஆளும் உரிமை என்பதை அவள் நிறைவேற்ற நினைத்திருந்தாள் அவளுடைய ஆட்சி காலத்தில். ஆனால் இனி அது நடக்காது. ஏனென்றால் இவளை கொல்ல திட்டமிட்டு விட்டான். நாங்கள் கொலைகளத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம், எங்களை கொல்வது உறுதி. ஆக மக்களிடம் சொல்கிறான், ஆளுக எந்தன் குருதி, என்னுடைய இரத்தத்தை. அப்ப இறுதி உரை சொல்றான். வாழிய என் நன்னாடு பொன்னாடாக, வாழிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே. ஆக என்னுடைய நாடு பொன்னாடாக வளர்ச்சி பெறணும். வாழிய என் மக்கள் உரிமையோடு வாழ்தல் வேண்டும். வீழியவோய் மண்ணிடையே விண்வீழ் கொள்ளி வீழ்வது போல் தனித்தாளும் கொடிய ஆட்சி. அப்ப எரிவு நட்சத்திரம் எரிந்து கீழே விழுந்து சாம்பலாவது போல அந்த கொடிய மன்னர் ஆட்சி வீழ்தல் வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன் என்கின்றான். ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன். இந்த ஏழை உங்களிடம் என்ன பண்றான்? கடைசியாக உங்களை பார்த்து வணங்குகிறேன். என் பெரியீர், என்னை காட்டிலும் பெரியவர்களே, அன்னையீர், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, ஏகுகிறேன், நான் போய் வருகிறேன். ஆள்க எந்தன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில். ஆக என்னுடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தட்டும், என்னுடைய அன்பு நாட்டில். ஆள்க என்றான். தலை குனிந்தான் கத்தியின் கீழ். அப்ப அந்த கொலைக்களத்துல என்ன பண்றான்? தலை குனிகிறான். கத்தியின் கீழ் என்ன பண்றான்? தலை குனிகிறான். கொலையாளி உயிர் தப்புதல். அந்த கொலையாளி என்பது அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடிய. படிகத்தை பாலாபிஷேகம் செய்தது பார்ப்பது போல அமுதவல்லி கண்ணீர் வெள்ளம் அடிச்சோர கண்டார்கள் அங்கிருந்தோர். கவிஞன் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டான். உதாரணன் இவ்வளவு நேரம் வீர உரை நிகழ்த்தினான். அவனை ஒரு இடத்தில் கூட வர்ணிக்கவில்லை. ஆனால் இந்த இடத்தில் அமுதவள்ளியை வர்ணிக்கிறான். எப்படி அப்படின்னு சொன்ன, படிகத்தை பாலாபிஷேகம் செய்தது போல அப்படின்னா,
ஒரு படிகத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலை பால் அபிஷேகம் செய்வது போல அவளுடைய கண்ணீர் அப்படியே வழியுது அப்படின்னு சொல்றான் இல்லையா. பெண்ணை வர்ணிக்கிறான். அடிச்சோர்தல் கண்டார்கள் அங்கிருந்தவர்கள் எல்லாருமே அவள் அழக்கூடிய சூழலை பார்க்கிறான். இங்கே இப்படி ஒரு ஒருதலை பட்சமாக எழுதுகிறார் பார் இல்லையா. எங்க உதாரணன் தன்னுடைய உரிமை பற்றியும் மக்களை பற்றியும் பேசுகிறான், முழங்குகிறான். அப்போது மக்களுக்கு அங்க உணர்வுகள் தோன்றவில்லை. உணர்வுகள் தோன்றியது என்று எங்காவது ஒரு இடத்துல எழுதியிருக்கலாம், ஆனால் எழுதவில்லை. ஆனால் இங்க எங்க எழுதுறான் அப்படின்னு சொன்னா, அந்த அமுதவள்ளி பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட சிலை மாதிரி இருக்கிறா. அவ அழுகிறா. அவ அழக்கூடியதை தான் யார் பார்க்கிறா? அங்கிருந்தோர் பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொன்னான். ஆவென்று கதறினாள். அவன் என்ன பண்றா? கொலைக்களத்துல தலையை தாழ்த்தி இருக்கிறத பார்த்து என்ன பண்றா? அழறா. அன்பு செய்தோர் படி மீது வாழாரோ என்று சொன்ன. படி என்பது உலகம். அன்பு செய்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழி இல்லையா என்று சொல்லி அழுகிறா என்று சொல்லி பதைத்தாள், அழறா. இதை கேட்ட தேச மக்கள், இவ்வளவு நேரம் அவன் கத்தியதை கேட்கவில்லை, இவள் சொல்லுவதை மட்டும் கேட்கிறான் போல இல்லையா. இதை கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார் இல்லையா. மன்னன் இந்த உதாரணன் கத்துனான் கதர்னா அதையெல்லாம் கொடிதுன்னு சொல்லல ஒரு வரி கூட. ஆனால் இவள் சொன்னக்கூடியதை உடனே கொடிது என்கின்றார்கள் இல்லையா. கொடுவாளை பறித்தார்கள். உடனே மக்கள் என்ன பண்றாங்க? அங்க இருக்கக்கூடிய கொடுவாளை, அவனை வெட்டக்கூடிய அந்த வாளை பறிக்கிறார்கள். அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலாயினார். உயிர் தப்பி ஓடிட்டான். இங்க இருந்து நம்மளை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஓடிடுறான். அடுத்து சொல்ற மாதிரி செல்வமும் உரிமையும் மக்களுக்கு. அப்ப அடுத்து என்ன பண்றான்? அந்த கொலையாளி போறதுக்கு முன்னால மக்கள் சொல்றான், கவிஞர்களுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார். கவிஞனுக்கும் காதலிக்கும் என்ன பண்றார்? மீட்சி தந்தார். அங்க இருக்கக்கூடியவர் உயிர் பிழைக்க செய்கிறார்கள் இல்லையா. காவலன்பால் தூதொன்று போக சொன்னார். காவலனே நில்லு, நான் சொல்றத என்ன பண்ணு, உன்னுடைய மன்னன்கிட்ட போய் சொல்லு. புவியாட்சி தனி உனக்கு தாரோம். இந்த புவியை ஆட்சி செய்யக்கூடிய உரிமை தனி ஒருவனுக்கு நாங்கள் இனி தரமாட்டோம் என்று போய் உரைப்பாய் என்று கூறுகிறான் என்றார்கள். போகா முன்பே செவினிலே ஏற்றி போனான் வேந்தன் இல்லையா. அதை ஏற்றி கொண்டு என்ன பண்ண போனான் வேந்தன். அரசன் என்ன பண்றான்? ஏற்றி கொள்கிறான். அதன் பிறகு அவன் என்ன பண்றான்? முடிவை மாத்திக்கொள்கிறான். சரி, இதுக்கு மேல இருந்தா நாம உயிர் வாழ முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஒரு சட்டம் இயற்றுகிறான். செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் இல்லையா, செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே என்று ஒரு சட்டம் இயற்றுகிறான். நவை இனி எய்ததற்கு சட்டம் செய்தான். நவை என்ற எந்த விதமான குற்றம், நவை என்பது குற்றம், குற்றமும் இல்லாமல் மக்களிடம் போய் சேர்வதற்கு ஒரு சட்டம் இயற்றுகிறான். நலிவில்லை நலம் எல்லாலும் வாய்ந்தங்கே அப்படின்னு சொன்னான். எந்த துன்பமும் இல்லை. நலிவு என்பது துன்பம். எந்த துன்பமும் இல்லை, அனைவருக்கும் இனி நலமே என்று காப்பியத்தை என்ன பண்றான்? முடிக்கிறான். ஆக இது மக்களாட்சி என்பது மக்களுக்கு உரியது என்பதை என்ன பண்றான்? ஒரு தெரிவிக்க விதமாக நம்மளுடைய பாடல் இதில் இருக்குது. சொல்லும் பொருளும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மதிப்பினால் வரும். ஓதுக என்றால் சொல்லுக என்ற பொருள். முழங்க ஓங்கி உரைத்தல். கனிகள் என்பது உலோகங்கள். மணி மாணிக்கம். படிகம் என்பது பளபளப்பான ஒரு கல். இதை யாருக்கு உதாரணமா சொன்ன அப்படின்னு சொன்னா அமுதவள்ளிக்கு உதாரணமா சொல்லியிருப்ப. படிங்கு கல் அப்படின்னு சொல்லி. படி என்பது உலகம், மீட்சி என்பது விடுதலை, நவை என்பது குற்றம். ஆக இதெல்லாமே நமக்கு ஒரு மதிப்பினால கேட்பாங்க. தெளிவா பார்த்துக்குங்க. இலக்கண குறிப்பு. ஓதுக, பேசிடுக, ஆழ்க, வாழிய, இது எல்லாமே வியங்கோள் வினைமுற்று க ய இயர் என்று முடிந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய சொல் ஒன்று க ய இயர். இதை கொண்டு முடிந்தது அப்படின்னு சொன்னா வியங்கோள் வினைமுற்று என்பது பொருள். அதை தெளிவா பார்த்துங்க. அடுத்து அலைகடல் வினைத்தொகை. 3 காலத்திற்கும் பொருந்துற மாதிரியான ஒரு சொல் அலைகடல், அதான் வினைத்தொகை. தமிழ் கவிஞர் இருபெயரொட்டு பண்பு தொகை. தமிழ் என்பது சிறப்பு பெயர், கவிஞர் என்பது பொது பெயர். ஆக முன்னால சிறப்பு பெயர் வந்து அடுத்து பொது பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை என்பது பொருள். அதை தெளிவா என்ன பண்ணீங்க புரிஞ்சுங்க. பேரன்பு நெடுங்குன்று பண்பு தொகை. பிரித்தால் மெய்விகுதி வரணும். விளக்கமா சொன்னோம்னா ஆன ஆகி அப்படிங்கிற பண்புறுப்புகள் வெளிப்படணும். இதை தெளிவா பார்த்துங்க. அடுத்து
ஒழிதல் தொழில் பெயர். அல் தல் அப்படின்னு முடியும். இந்த தொழில் பெயர் என்பது காலத்தை காட்டாது, ஒரு தொழிலை குறிக்கும். அதை தெளிவாக என்ன பண்ணீங்க உணர்ந்துக்குங்க. அடுத்து உழுது உழுது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2 முறை 3 முறை 4 முறை எத்தனை முறை வேணாலும் அடுக்கி வரும். பிரித்தால் பொருள் தரும், அது அடுக்கு தொடர் இல்லையா. உழுது என்றாலும் நிலத்தை உழுவதுதான் பொருள், உழுது உழுதுனாலும் உழுவதுதான் பொருள். ஆக பொருள் தரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். நின்றார் கட்டளையாக வரணும் பகுதி நில். அப்ப இன்னு இல்லாக மாறிச்சு, அதனால இன்ன என்ன பண்ணும் பிராக்கெட்ல போட்டணும். ராவ இரு குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப புள்ளி வச்ச எழுத்த முதல்ல எடுத்து எழுதிக்கணும் இரு, அதுக்கப்புறம் கடைசியா இரு இருக்கு, அதை ஆர் சேர்த்து எழுதிடணும். நில் பகுதி, இல் ஆனது விகாரம், இரு இறந்த கால நிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. செய்வான், இப்ப செய் குட்டல் இவ்வு குட்டல் ஆண். செய்வான் அப்படிங்கிறது சொல்லும் போதே தெரியும் இது நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடியதா எதிர்காலத்தை உணர்த்தக்கூடியதா அப்படிங்கிறது, அல்லது இறந்த காலத்தை உணர்த்தக்கூடியதா என்பது நமக்கு தெரியும். செய்வான் என்பது எதிர்காலத்தை உணர்த்தக்கூடியது. அப்ப எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலை இப்பு இவ்வு. அப்ப இங்க இவ்வு இருக்குது, தெளிவான நீங்க பார்த்துக்கங்க. அடுத்து அழைத்தான், இப்ப இது இறந்த காலத்தை சொல்லும் போதே தெரியும். இறந்த காலத்தை உணர்த்தக்கூடியது ஒரு ஆண் சொல்லி இருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். அப்ப விகுதியும் நமக்கு தெரியும், காலமும் நமக்கு தெரியும். அப்ப அழைத்தான், அழை இத்து குட்டல் ஆண், அழை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. வேண்டுகின்றேன், அப்ப இது இப்ப நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடிய சொல். வேண்டு குட்டல் கின்று குட்டல் ஏன், வேண்டு பகுதி, கின்று நிகழ்கால நிலை, ஏன் தன்மை ஒருமை. நான் தான் சொல்றேன் தன்மை, வேண்டுகின்றேன். அப்ப என்னை தான் நான் சொல்லிக்கிறேன், தன்மை ஒருமை, நான் ஒருவன் தான் வேண்டுகின்றேன். அப்ப வினை முற்று என்பதை தெளிவா தெரிஞ்சுங்க. ஆள்க, ஆள் குட்டல் க, ஆள் குட்டல் இக்கு குட்டல் ஆன்னு பிரிச்சிடாதீங்க. ஆள் குட்டல் க, ஆள் பகுதி, க வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்து பரித்தார், பரி குட்டல் இத்து குட்டல் ஆர், பரி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால நிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து புணர்ச்சி விதி. நீரோடை, முதல்ல புகபத புணர்ச்சி விதியில சொல்ல பிரிக்க தெரியணும். ஒழுங்கா பிரிச்சிங்கன்னா தான் விதி கரெக்டா வரும். பிரிக்கிறது தவறா பிரிச்சிங்கன்னா விதி தவறாக போகும். அப்ப நீரோடை, நீர் கூட்டல் ஓடை. நிலைமொழி இறுதியில மெய்யெழுத்தும் வறுமொழி முதல்ல உயிரெழுத்தும் இருக்குது. அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான எழுத்து கிடைச்சிரும். அப்போ ஒரே விதிதான். நீரோடை, நீர் இரு குட்டல் ஓ ரோ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறது நீட்டா பாக்ஸ் போட்டு எழுதணும். சிற்றூர், சிறுமை குட்டல் ஊர். மை விகுதி போகணும் அப்படின்னு சொன்னா ஈறு போதல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும். மை விகுதி போயிடும். தன்னொற்று இரட்டல் என்ற பிரகாரம் என்ன பண்ணும், இன்னொரு இரு அங்க என்ன பண்ணும் தோன்றும், தோன்றிடுச்சு. அதுக்கப்புறம் உயிர் வரி நுக்குடல் மெய்விற்று ஓடும் அப்படிங்கிற பிரகாரம் இரு குட்டல் உகரம் கெட்டு போகும். அதுக்கப்புறம் நிலைமொழி இறுதியில உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் வறுமொழி முதல்ல உயிரெழுத்தும் இருக்கனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி பிரகாரம் சிற்றூர் என்று மாறும். அடுத்து கற்பிளந்து அப்படின்னு சொன்னா கல் கூட்டல் பிளந்து என்று மாறும். அப்போ நிலைமொழி இறுதியில இரு வரணும், இரு வர வேண்டிய இடத்துல இல்லு வந்திருக்குது. அதை கீழே விதி கொடுத்துருக்காங்க பாரு. ல ல வேற்றுமையில் வழி வரின். அப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய கேள்வி வேற்றுமை சொற்களாக இருக்கணும். கல் பிளந்து, கல்லை பிளந்து, இரண்டாம் வேற்றுமை இருக்குது இல்லையா. அப்போ கல் நிலைமொழி இறுதியில் இல்லு வந்திருக்குது, வறுமொழியில இப்பு வந்திருக்குது இல்லையா. வழி வரின் வல்லினம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப நிலைமொழி இறுதியில லா வந்திருந்ததுன்னா அந்த இடத்துல ராவாக மாறும். பொது லகரம் லா வந்திருந்ததுன்னா அந்த இடத்துல டாவாக மாறும் இல்லையா. இப்ப கற்பிளந்து அப்படின்னு இடத்துல கல் கூட்டல் பிளந்து, அந்த இல்லு இருக்கிற இடத்துல இரு அப்படின்னு வரும். அதை கல் கூட்டல் கற்கூட்டல் பிளந்து, அப்ப கற்பிளந்து என்றும் மாறும். இப்ப என்பதை தெளிவா என்ன பண்ணீங்க புரிஞ்சுங்க. இப்ப இது அடுத்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகுதி மணிக்குளம் என்ற ஒரு பகுதி. இப்ப மணிக்குளம் என்பது மணிக்கூட்டல் குளம் என்று ஆயிடுச்சு. சொல்லு இயல்பா பிரிஞ்சிருச்சு. நிலைமொழி இறுதியிலேயும் மாற்றம் இல்லை, வறுமொழி முதல்லையும் மாற்றம் இல்லை. நமக்கு ஒரே ஒரு எழுத்து தேவை. என்ன எழுத்து தேவை அப்படின்னு சொன்னா இக்கு தேவை. அப்ப க ச த ப இந்த 4 எழுத்துல ஒரு எழுத்து தான் தேவை அப்படின்னு சொன்னா நம்ம தெளிவா இந்த விதியை பயன்படுத்தின. இயல்பினும் விதியினும் என்ற உயிர்முன் க ச த ப மிகும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்திக்கலாம். அடுத்து அமுதென்று, அமுது குற்றல் என்று. நிலைமொழி இறுதியில உகரம் வந்திருக்கு, குற்றில் உகர எழுத்து வந்திருக்குது. உயிர்வரின் குரல் மெய்விட்டோடும். அப்போ உகரம் போயிருச்சு. நிலைமொழி இறுதியில இத்து அப்படிங்கிற மெய்யெழுத்தும் வறுமொழி முதல்ல ஏ அப்படிங்கிற உயிரெழுத்தும் இருக்குது. அப்ப இது ரெண்டும் சேரணும் அப்படின்னு சொன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து புரட்சி கவி, புரட்சி கூட்டல் கவி, புவியாட்சி, புவி கூட்டல் ஆட்சி,
இப்போ நிலைமொழி இறுதியில் இ இ ஐ என்ற ஒரு 3 எழுத்துல ஒரு எழுத்து வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் யகரம் தோன்றும். தான் இ இ ஐ வழி எவ்வும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல யகரம் வந்துருச்சு. புவி வியை பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் இவ்வு குட்டல் இ. அப்போ இ அப்படிங்கிற குறியில் எழுத்து வந்திருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறோம், யகரம் அப்படிங்கிற தோண்டிருச்சு. அப்போ நம்மளுக்கு யா வரணும் அப்படின்னு சொன்னால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியை பயன்படுத்தி புவி ஆட்சி ஈ குட்டல் ஆ யா என்று மாறும். ஆக தெளிவாக என்ன பண்ணீங்க பார்த்துங்க. இதை தெளிவாக படிங்க. படித்து முடிச்சுட்டு இதில் மனப்பாட பாடல் இருக்குது. இந்த மனப்பாட பாடல் உங்களுக்கு என்சீர் களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம், அந்த பாவகை எழுதுங்க, ஆசிரியர் பேர் எழுதுங்க, தலைப்பை எழுதுங்க, அடி பெறலாமல் எழுதுங்க. இதில் நிறைய ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. அதை தெளிவாக என்ன பண்ணுங்க படிங்க. நிறைய 2 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். நம்மளுக்கு புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகளும் இதில் இருக்குது. அடுத்து உள் வினாக்களும் இதில் இருக்குது. அப்போ அதெல்லாம் தெளிவாக என்ன பண்ணீங்க பார்த்துங்க இல்லையா. இப்போ புத்தகத்துக்கு பின்னாலே இதில் நமக்கு உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனப்பாட பாடல் கொண்டான கேள்விகள் தான் அதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு மதிப்பெண்னா அழகும் அருமையும் இளமையும் வாய்ந்தவன், இது யார் யார் கூற்று, யார் யாரிடம் கூறியது அப்படின்னு சொல்லி கேள்விகள் உண்டு. அதை தெளிவாக என்ன பண்ணிக்க பார்த்துங்க. உயர் தமிழை உயிரென்று போற்றும் எண்கள், இது இடம் சுற்றி பொருள் விளக்கத்தில் நமக்கு 4 மதிப்பெண் வினால கொடுத்துருக்குறாங்க. அதே 6 மதிப்பெண் வினா அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரத்தில் வாயிலாக மெய்ப்பிக்க என்று பாடலையே இது முழுக்க சுருக்கமாக என்ன பண்ண சொல்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ இது இல்லாமல் உள் வினாக்கள் நிறையா நம்ம நடத்தும் போது சொல்லியிருக்கோம். அதை தெளிவாக என்ன பண்ணுங்க படிங்க. படித்து முடிச்சுட்டு உங்களுடைய ஆசிரியருக்கு உங்களுடைய குறிப்புகளை அனுப்புங்க இல்லையா. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. வணக்கம்.